என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம். கல்வாரி சிலுவில இயேசு கிறிஸ்து பேசின 7 வார்த்தைகளில 4வது வார்த்தை பிதாவை நோக்கி இயேசு கிறிஸ்து பேசுகிற ஒரு வார்த்தை இது. அவர் என்ன பேசுகிறார், அது எந்த நேரத்தில் பேசுகிறார் என்பதையும் இந்த வசனங்கள் நமக்கு குறிக்கிறது. 6ஆம் மணி முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று என்று எழுதப்பட்டிருக்கிறது. எங்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. உண்டான பின்பு அங்கே வசனம் சொல்லுகிறது, அந்த வேளையில் 9ஆம் மணி நேரத்தில் தான் இயேசு சொல்லுகிறார், ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிடுகிறார். அதாவது அந்த வார்த்தைக்கு அர்த்தம் என்னவென்றால், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இயேசு பிதாவை நோக்கி கேட்கிறார், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொல்லி. என்றால் அந்த வேளையில அது சொல்லப்படுகிறபடி 6ஆம் மணியிலிருந்து 9ஆம் மணி நேரம் வரை முழுவதும் அந்தகாரம் உண்டாயிருக்கிறது. இந்த நேரத்துல, ஏனென்றால் இந்த உலகத்திலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எதற்காக பிதாவாகி தேவன் அனுப்பினாரோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுகிற ஒரு நேரம். என்றால் யோவான் ஸ்நானகன் இயேசு அந்த யோர்தான் நதி கரையிலே வரும்பொழுது இயேசுவை குறித்து சொல்லும்போது சொல்லுகிறார், யோவான் 1ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்திலே பார்க்கும் பொழுது சொல்லுகிறார், இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி என்று. யோவான் எழுதுகிறார் 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல, நம்முடைய பாவத்தை மாத்திரமல்ல சர்வலோகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கிறவர் என்று. அப்படினால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து மொத்த உலகத்தின் பாவத்தையும் சுமந்து தீர்க்கக்கூடிய அந்த நேரம், பாவிகளை ரட்சிப்பதற்காகவே கிறிஸ்து இயேசு இந்த உலகத்தில் வந்தார். அந்த பாவங்களை சுமந்து தீர்க்கிற ஒரு நேரம்தான் இந்த நேரம். ஏன் அப்படியானால் இந்த நேரத்திலே இப்படி ஒரு வார்த்தையை அவர் பேச வேண்டும், என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. ஏசாயா தீர்க்கனை கொண்டு சொல்லும்போது சொல்லுகிறார், இமைப்பொழுது உன்னை கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கங்களினால் உன்னை நான் சேர்த்து கொண்டேன் என்று சொல்லி. அந்த வேளையில் தானே பாருங்கள், மொத்த உலகத்தின் பாவத்தையும் அவர் மீது சுமத்துகிறார். பிதாவாகிய தேவன் மொத்த உலகத்தின் பாவத்தையும் இயேசுவின் மீது சுமத்துகிற ஒரு நேரம் தான் அந்த நேரம். அந்த நேரத்துல இயேசு கிறிஸ்து மீது வைக்கும் போது வசனம் சொல்லுகிறது, எப்பயுமே இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொல்லுவார், நானும் பிதாவும் ஒன்றா இருக்கிறோம், நான் தனித்திருக்கவில்லை அப்படிம்பார். நான் எப்பொழுது என் பிதாவுக்கு பிரியமானதை செய்கிற அப்படின்னாலே அவர் என்னை தனியே இருக்க விடவில்லை என்று சொன்னவர், எப்பொழுதும் அவருக்கு செவி கொடுத்தவர். இப்படி பல காரியங்களை நாம் வேதத்திலே பார்க்கிறோம். அப்படி பிதாவும் அவரும் ஒன்றாகவே எப்பொழுதும் இருந்தவர்கள். இப்பொழுது என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று சொன்னால், இப்பொழுது பிதா தனித்து விட்டுவிடுகிறார் இயேசுவை. என்றால் இயேசு கிறிஸ்து பிள்ளைகள் மாம்சத்திய ரத்தத்தை உடையவராய் இருக்க, அவரை போல இவரும் மாம்சத்திய ரத்தத்தை உடையவராக மாறிவிட்டார். மாம்சத்திய ரத்தத்தை உடையவராக இருக்கக்கூடிய இப்ப இயேசு கிறிஸ்து இப்பொழுது மொத்த உலகத்தின் பாவத்தையும் இயேசு கிறிஸ்துடைய மாம்சம் மீது சுமத்தும் பொழுது இயேசு கிறிஸ்துவை விட்டு பிதாவாகி தேவன் விலகி நிற்கிறார். ஏன் அப்படின்னு சொன்னால், வேதம் சொல்லுகிறது, அவர் பாவத்தை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணன் இயேசு கிறிஸ்து பிதாவாகி தேவன். மேலும் வேதம் எப்படி சொல்லுகிறது, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிற தேவன் அவர். அந்த வெளிச்சமானது அவர் மீது இருக்குமானால்
பாவ இருளானதை அவர் மீது சுமத்த முடியாது, அவர் மேல வைக்க முடியாது. மொத்த உலகத்தினுடைய பாவத்தையும் இயேசு மீது வைத்து அவர் சுமந்து தீர்க்க வேண்டியிருந்தது. அவர் பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டும் என்று சொன்னால் பிதாவாகிய தேவன் அவரோடு கூட இருக்கிற சூழ்நிலையில பாவத்தை வைக்க முடியாது. ஏன்னா அவர் ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவர் என்று வசனம் சொல்லுகிறது. அது பயங்கரமான பிரகாசம் அவர். ஆகவேதான் அந்த நேரம் பாருங்க, 6 மணி நேரத்திலிருந்து 9 மணி வேளை வர பூமி எங்கும் வசனம் சொல்லுகிறது, பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. அவர் தான் இந்த பூமிக்கு வெளிச்சமே. அவருடைய வெளிச்சம் தான் இயேசு சொன்னார், நான் இந்த உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன் என்று சொல்லி. அப்ப அந்த ஒளி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவருடைய பிரகாசம், தேவனுடைய வெளிச்சம், அவருடைய ஒளி. இப்பொழுது அந்த மொத்த ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில இருக்கிற தேவனுடைய வெளிச்சம், அந்த மகிமை அவரை விட்டு விலகும் பொழுது மொத்த இருளும், உலகம் முழுவதும் இருளுக்குள்ள இருக்குது. அந்த இருள் மொத்தமும் பாவமும் இயேசு கிறிஸ்து மீது சுமத்தப்படுகிறது. ஒருவேளை பிதா இயேசுவை தனித்து இருக்க விடலன்னு வச்சுக்கோங்க, மொத்த உலகத்தின் பாவத்தை இயேசுவின் மீது சுமத்த முடியாது. ஏனென்றால் அந்த வெளிச்சத்துக்கு மத்தியில் அந்த இருளை கொண்டு வைக்க முடியாது. வெளிச்சம் இருக்கும்போது இருள் பற்றாது. ஏன்னா வசனம் சொல்லுது, அவர் எவ்வளவு இருள் இல்லாதவர், அந்த இருளானது அவரை பற்றி கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அதை பற்றி கொள்ளவில்லை என்று. அப்ப பிதாவாகிய தேவன் இமைப்பொழுது தம்முடைய முகத்தை மறைக்கும் போது அங்கே அவர் மீது இருந்த வெளிச்சம் விலகுகிறது. மொத்த உலகத்தின் பாவமும் இயேசு மீது சுமத்தப்படுகிறது. ஆகவேதான் இதுவரை பிதாவை விட்டு தனித்தே இராதவர் இந்த பாவம் தனித்து விட இமைப்பொழுது விடவும் கரெக்டா அந்த 9 மணி நேரத்துல பாருங்க, 6 மணியிலிருந்தே இருள் கூடிருச்சு. ஆனா 9 மணி நேரம் வர பூமி எங்கும் அந்தகாரம் இருக்கு. ஆனா 9 மணி நேரத்துல தான் இயேசு கிறிஸ்து கேட்கிறாங்க, ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. உலகத்தின் பாவம் சுமத்தப்படுகிற நேரத்துல பாவத்தை பார்க்காத சுத்த கண்ணன் அங்கே பார்க்கவில்லை. இயேசு கிறிஸ்துவை விட்டு தன்னுடைய முகத்தை இப்பொழுது திருப்பி கொண்டார். அவர் பார்ப்பாரானால் வெளிச்சம் அவர் மீது இருக்கும். அப்பொழுது உலகத்தின் பாவம் அவர் மீது சுமத்தப்பட முடியாது. அவருடைய மாம்ச சரீரத்திலே பாவத்தை சுமந்து தீர்க்க வேண்டி இருந்தது. ஆகவே தன்னுடைய முகத்தை அவர் திருப்பி கொண்டபடினாலே எங்கும் அந்தகாரம், அந்த அந்தகாரம் மொத்தமும் இயேசுவின் மீது சுமத்தப்படுகிறது. இயேசு மொத்த பாவத்தையும் சிலுவையிலே சுமந்து கொள்ளுகிறார், தன்னுடைய மாம்ச சரீரத்திலே சுமந்து கொள்ளுகிறார். அப்படி சுமந்து கொள்ளும் பொழுதுதான் இதுவரை பாவமே இல்லாதவர். 2 கொரிந்தியர் 5 கடைசி வசனத்துல சொல்லப்பட்டிருக்கிறபடி நாம் தேவனுடைய நீதியா இருக்கும்படி பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாக்கினார் என்று. இப்பொழுது அவர் பாவமாக்கப்பட்டபடினாலே அது தாங்க முடியாமல் இப்பொழுது கதறுகிறார், என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அவர் இதுவரை பிதா அவரை தனித்திருக்க விடவில்லை. இதுவரை அவர் பாவத்தை ஜெயித்தவராகவே இருந்தார். பாவம் அவரை நெருங்கினதில்லை, அவரை மேற்கொண்டது இல்லை. ஆனால் இப்பொழுதோ உலகத்தின் மொத்த பாவமும் இயேசு கிறிஸ்துவின் மீது, அவருடைய சரீரத்தின் மீது, மாம்சத்தின் மீது வைக்கப்பட்டபடினாலே அது சகிக்க கூடாததா இருந்தது, தாங்க கூடாததா இருந்தது. ஆகவே தான் அவர் சொன்னார், இவ்வளவு நாட்கள் இந்த பூமியில, பாவம் நிறைந்த பூமியில, உலகத்தின் அதிபதியினுடைய ஆளுகைக்குள்ள இருக்கிற இந்த பூமியில இருக்கிற பொழுதெல்லாம் ஒவ்வொரு வினாடி என்னை விட்டு விலகாமல் என்னோடு கூட இருந்தீர், எல்லாவற்றையும் மேற்கொள்வதற்கு என்னோடு கூட இருந்தீர். ஆனால் இப்பொழுதோ மொத்த உலகத்தின் பாவம் என் மீது சுமத்தப்படும் பொழுது நீர் என்னை விட்டு விட்டீர, என்னால் தாங்க முடியவில்லை என்று சொல்லி இயேசு கிறிஸ்து பிதாவை நோக்கி கேட்டார், என் தேவனே
ஏன் என்னை கைவிட்டீர் என்று. நம்முடைய பாவங்களுக்காக, நாம் கைவிடப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக, நாம் தேவனோடு கூட சேர்த்துக் கொள்ளப்பட வேண்டும் என்பதற்காக இயேசு கிறிஸ்துவை பிதாவாகிய தேவன் நமக்காக விட்டு கொடுத்தார். இயேசுவும் நமக்காக கைவிடப்பட்டார், ஆனால் மறுபடியும் சேர்த்துக் கொள்ளப்பட்டார். ஆகவே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பேசின இந்த 4வது சிலுவையிலே பேசின வார்த்தை பிதாவோடு கூட பேசுகிறார். என் தேவனே, என் தேவனே, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. அவர் நமக்காக கைவிடப்பட்டார். நீங்களும் நானும் கைவிடப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக கைவிடப்பட்டார். இயேசு கிறிஸ்து கைவிடப்பட்டபடியினால இன்றைக்கு நீங்களும் நானும் கைவிடப்படுவது இல்லை. ஆகவேதான் நாம் சேர்த்து கொள்ளப்படுகிறோம். ஆகவேதான் இன்றைக்கு நாம் தேவனுடைய பிள்ளைகளாக மாற்றப்பட்டிருக்கிறோம். இயேசு நம்முடைய பாவங்களுக்காக கைவிடப்பட்டபடினாலே அவர் மூலமாக உண்டாயிருக்கிற மீட்பை பெற்று கைவிடாத கிருபைகளை, கைவிடப்படாம எப்பொழுதும் பிதாவும் அவருடைய ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிற கிருபையை நாம் பெற்றுக்கொண்டோம். ஆகவே நமக்காக கைவிடப்பட்ட இயேசு அவர் பிதாவை நோக்கி கேட்டார், என் தேவனை, என் தேவனை, ஏன் என்னை கைவிட்டீர் என்று. ஆகவே நீங்களும் நானும் கைவிடப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக கைவிடப்பட்டார்.